ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எந்த கேம்பஸ் பற்றி பார்க்குறோம், இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் தாங்க. ஸ்ரீ கிருஷ்ணாவில் 2 கேம்பஸ் இருக்குது. நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற கேம்பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, எப்படி இருக்குது, கிரேட் லெவலில் எப்படி வச்சுருக்காங்க, எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேக்கில் ஏ கிரேடில் இருக்கக்கூடிய கல்லூரி அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஓகேங்களா. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லேயும் வருஷம் வந்து எப்படியாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் கண்டிப்பாக வந்துடுறாங்க. அந்தளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சில பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ஐஆர்எஃப்க்கு நல்ல வெல் எக்யூப்டட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. பிஹெச்டி லெவலில் என்பிஏ அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. இது மாதிரி நல்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. முக்கியமாக ஒரு நல்ல கேம்பஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 17+ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் இருக்குங்க இந்த கேம்பஸில். நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனது 20K ப்ளஸ் மேலே பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஸர்ஸ் பார்த்திங்கன்னா 250 ப்ளஸ் இருக்காங்க. கோர்சஸ் 20க்கு மேலே கோர்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். பப்ளிகேஷன்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்குது. ஓகே, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் எல்லா சேனல்லையும் சொல்லுவாங்க. எல்லோரும் நம்ம காலேஜுக்கு கால் பண்ணி கேட்டாலும் சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து முக்கியமான விஷயம் நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எப்படிங்க பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்க, இப்போது பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 250 கம்பெனிஸ்க்கு மேலே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க. வருஷம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 800க்கு மேலே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பார்த்திங்கன்னா 44 லட்ச ரூபா வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. எம்ஓயு வந்து நிறைய சைன் பண்ணியிருக்காங்க என்டர்பிரனர்ஸோட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸோட டைப் பண்ணிடுறாங்க அப்படின்னால பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறாங்க நல்லாவே. ஓகே, இப்போது பேசிக்காக நம்ம ஒரு விஷயங்கள் பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிவிலில் பார்த்தீங்கன்னா 80.8% இருக்குது. இதேமாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன ரேஷியோவில் வந்து பர்சன்டேஜில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சிஎஸ்சியில் 91% கொடுத்துருக்காங்க, ஐடியில் 92.7, இதேமாதிரி இசியில் பார்த்தீங்கன்னா 91.6. இது மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இயர் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2024 லாஸ்ட்டாக பாருங்கள். உங்களுக்கு 2023 2024 பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக்கில் 72.35 வந்து பர்சன்டேஜ் லெவலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 23ல் பார்த்திங்க அப்படின்னா 86.83, 2021 பார்த்திங்கன்னா 95.22% வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் ரேஷியோவில் தான் வந்து ரெக்ரூட்டர்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, அதே உங்களுக்கு எது மாதிரி கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அது எது மாதிரி கம்பெனி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் நல்லா பாருங்கள். உங்களுக்கு எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்டர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அமேசான், கோகினியட், விப்ரோ, அக்சென்ச்சர், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குதுங்க. எல்லாமே ரொம்ப முக்கியம் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த காலேஜில் எப்படி கம்பெனிஸ் வருது, எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே, இன்னொரு கட்டத்தில் நம்ம எது மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கில் ரொம்பவே முக்கியங்க. அது இருந்தால் தான் வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு வேலைக்கே எடுப்பாங்க. ஓகேங்களா. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வேல்யூ ஆடட் கோர்சஸ்லாம் இருக்கும் ஒரு காலேஜில். இது மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்களாம் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது மாதிரி கிருஷ்ணா மாதிரி ஒரு பெரிய காலேஜஸ், எந்த ஒரு பெரிய காலேஜ் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, ஃபர்தராக இப்போ வந்து இந்த காலேஜில் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ரெக்ரூட்டர்ஸில் எப்படி இருக்காங்க, அது அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். தாராளமாக ஸ்க்ரீன் நம்பர். உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங்கில் என்னென்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கால் பண்ணலாம். தேங்க்யூ.